Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshika Samayala subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல egg pasta எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீட்ல இருக்கிற மசாலா வச்சு நல்லா டேஸ்டா செஞ்சிடலாங்க. நான் வந்து 1 கப் பாஸ்தா எடுத்துர்க்கேங்க. இது 250 கிராம் இருக்கும். நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஸ்பைரல் பாஸ்தால செய்ய போறேன். 1 கப்புக்கு 2 கப் தண்ணியை நல்லா பாயில் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பாஸ்தா நல்லா வேகட்டும். அதனால நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடலாம். இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு. பாஸ்தா நல்லா வேகட்டும். ஒரு 90% வேகட்டும்ங்க. இப்போ பாருங்க ஒரு 8 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு மேலே பச்சை தண்ணி ஊற்றிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். தண்ணி நல்லா வடிகட்டிடுங்க. பாருங்க இந்த மாதிரி வேகணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகு ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். சாஸ்க்கு பதில் இந்த மாதிரி செய்யுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயிலேருந்து 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கி வரட்டும். கலர் சேஞ்ச் ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை, வதங்கினா போதும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை நல்லா போகட்டும், நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதங்க விடுங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் தக்காளி பேஸ்ட்டு நல்லா கெட்டியாகட்டும். இப்போ பாருங்கள் தக்காளி பேஸ்ட்டும் நல்லா வதங்கி கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் உப்பு. உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் மசாலா சேர்த்தாச்சு. 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதங்க விடுங்க. இப்போ கூடவே ஒரு 5 போல் பீன்ஸ், 1 குடமிளகாய், 1 கேரட், இது எல்லாமே சேர்த்துட்டு காயை நல்லா வதங்க விடணுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு காயை வேக விட்டுடலாம். காய் வேகிற டைமில் நம்ம முட்டை மசாலா செஞ்சிடலாங்க. அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 4 முட்டை எடுத்துருக்கேன். இப்போ 4 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள் முட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. பாஸ்தா வந்து இந்த மசாலாவில் நல்லா சேர்ந்து வரட்டும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம முட்டை எடுத்து வச்சுள்ளங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையுமே கலந்துக்கோங்க. நான் பெப்பர் ஆட் பண்ணுறேன், இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு முட்டையும் இந்த பாஸ்தாவையும் நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட எக் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.